நான் ஆல்ரெடி சொன்னேன், அந்த ராஜ்குமார் வர்ஷினியோட உடம்பை எடுத்துட்டு வந்து போட்ட இடம் எனக்கு பின்னாடி இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடம் தான். இந்த இடத்துல தான் அழுகி போன வர்ஷினியோட உடம்பை ஃப்ரீசர்லாம் எடுத்து வந்து இங்கே போட்டு, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து கொலையாக இருக்கக்கூடாது, யாரோ நரபலி கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி செட்டப் பண்ணுறதுக்காக அந்த உடம்பை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா கோலம், மஞ்சள், குங்குமம், அப்புறம் வந்து எலுமிச்சம்பழம், அந்த பில்லி சூனிய பொம்மை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு ஒரு மாதிரி செட்டப் பண்ணிட்டு ஓடி போயிட்டாங்க. பட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டிக்கிட்டாங்க. பாருங்களேன், இந்த இடம் தான். கொஞ்சம் கிட்ட வாங்களேன் நேர்களே. இது தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஒரு மாதிரி ரவுண்டாக ஒரு மாதிரி மார்க் இருக்கு பாருங்கள். இந்த இடத்த நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம், இங்கே ஏதோ பூஜை நடந்திருக்கு, ஏதோ பில்லி சூனியம் ஏவல் பண்ணியிருக்காங்க, நரபலி கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு செட்டப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த செட்டப்பை இங்கே போட்டது வந்து கவிதா, ராஜ்குமார், அந்த கூட்டாளிகள் தான். இந்த ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே தான் வர்ஷினியோட அந்த அழுகி போன உடம்பு கிடந்திருக்கு. நீங்கள் ஃபோட்டோவில் பாருங்கள் அதை. இந்த வட்டத்துக்குள்ள வர்ஷினியோட உடல் என்ன மாதிரி நிலைமையில இருந்துச்சு அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஆல்ரெடி ஃப்ரீசர் பாக்ஸ், அதுக்குள்ளே வந்து 2 கையை காலை ஒரு மாதிரி கட்டி போட்டாங்க. அந்த அழுகி போன அந்த பிஞ்சு உடம்பு அப்படியே தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல போட்டு, இங்கே பாருங்க, கரெக்டாக வர்ஷினி உடம்பு இப்படி படுக்க போட்டான். இப்படி படுக்க போட்டு இந்த கை இருக்கு பார்த்தீங்களா, இந்த கையில் பெரிய ஆணி அடிச்சிட்டான். ஆணி அடித்து காலையே ஆணி அடித்து ஒரு மாதிரியா இந்த மாதிரி தான் வர்ஷினி கிடந்திருக்கா. அந்த உடம்பு கிடந்ததுக்கு அப்புறம் தான் அதை சுற்றி இந்த கோலம், இந்த மஞ்சள், குங்குமம், பில்லி சூனிய பொம்மை எல்லாத்தையும் போட்டு என் பொண்ணை நரபலி கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி செட்டப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த கை காலில் வந்து ஆணி அடித்து, அது ஏற்கனவே 3 வாரத்துக்கு முன்னாடி இறந்து போன உடம்பு, அதில் ஆணி அடித்து கொடூரமான முறையில் இந்த மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. அந்த ஃபோட்டோ நீங்களே பாருங்கள்.